வணக்கம். நல்லதை சொல்லும்போது சில அ இல்லாத ஒன்றை பற்றியும் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். எங்கள் கிராமம் நவக்கொலைக்காடு. சுமார் 9 கிராமங்கள் இந்த வட்டாரத்தில் இருக்கின்றன. இங்கு இந்த போக்குவரத்துக்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த சாலைகளின் நிலைமை பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. இந்த பள்ளிக்கூட நேரத்திற்கு செல்வதற்கு மாணவர்கள் இந்த சாலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சாலையை உங்களுக்கு காட்டுகிறேன். இங்கே வாருங்கள். இப்படி குண்டும் குழியுமாக இருக்கும் இந்த சாலைகளை எப்படி மாணவர்கள் பயன்படுத்துவார்கள்? அது மிகவும் ஆபத்தான. அதே சமயத்தில் பலர் இந்த வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறார். நான் இங்கிருந்து பார்த்தபோது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பாதசாரிகள் இந்த சாலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கும் அமைப்புகளும், அரசாங்க அமைப்புகளும், நண்பர்களும், அயலகத் தமிழராக நான் கேட்டுக்கொள்வது, இந்த சாலைகளை மறுசீரமைப்பு செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும். பாருங்கள், அவங்க வர்றாங்க. வாங்க வாங்க வாங்க, அதை நான் காட்டுறேன். வாங்க வாங்க. அந்த மோட்டார் சைக்கிள் வர்றதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாருங்கள். அந்த மோட்டார் சைக்கிள் இதுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதுதான் உண்மை. இதை காட்டுவதற்கு தான். ஆகவே தயவு செய்து உதவி செய்யுங்கள். நமது தமிழகம் மிகவும் அழகாக உருவாகி இருக்கிறது. திறமையான மாநிலமாக உருவாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட இடர்பாடுகளையும் நாம் நிவர்த்தி செய்துவிட்டால் தரமான மாநிலமாக உயர்வோம். இந்தியாவின் சின்னமாக விளங்குவோம். சி. குணசேகரன், நவக்கலைக்காடு கிராமத்திலிருந்து.